ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 90 கிட்ஸோட ஃபேவரட் ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 10 கிராம் கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இதை கடற்பாசி அப்படி இல்லைன்னா அகரகர்னு சொல்லுவாங்க. கூடவே 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகரகர் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவு கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க. ஃபுல்லாகவே கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அகரகர்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரூட் ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு நான் மாதுளை, திராட்சை, ஆப்பிள், மாம்பழம் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேக் செட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு லேயராக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். இந்த ஜெல்லி கேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு லேயர் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம அகரகர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த லேயர் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு லேயராக செஞ்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் சேர்த்தாச்சு அடுத்த லேயருக்கு. இப்போ இதுக்கு மேலே அகரகர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்த லேயர் அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸு, அகரகர் தண்ணியெல்லாம் நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போது கடைசியாக கலருக்காக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அகரகர் தண்ணியில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விடுங்க. நல்லா எல்லா சைட்லேயும் ஓரங்களை எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கவுத்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறதுக்கான டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான டைம் தாங்க. ஃபுட் கலர் சேர்த்துருக்கனால கேக் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.